ஒடிசா சுற்றுலா, அதாவது ஒரே ஒரு முறை நீங்கள் ஒடிசாவுக்கு சுற்றுலா போனீங்க அப்படின்னா திரும்ப எப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அங்கே போனவங்களுக்கு இது ஏன் அப்படின்னு தெரியும். இந்த ஒடிசா சுற்றுலாவுக்கு போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒடிசாவில் நம்ம போய் சுற்றி பார்க்குற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதாவது பூரி ஜெகநாதர் கோயில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி வந்து கோனார்க் சன் டெம்பிள், புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய லிங்கராஜா டெம்பிள்னு சொல்லிட்டு கோயில் மட்டும் கிடையாது, அங்க சில்லிக்கா லேக்கு, வைல்ட் லைஃப் என்ஜாய் பண்றதுக்கு ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் ஜூ, பீச் லைஃப் என்ஜாய் பண்றதுக்காகவே நிறைய பீச், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம சுத்தி பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமா இருக்கு. கோயில்கள் நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒடிசா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அப்படியே மேலே ஆந்திரா, அதுக்கு மேலே தான் வந்து இந்த ஒடிசா வந்து இருக்குது. இப்போ நம்ம இந்த ஒடிசா போகிறதுக்கு சென்னை பெங்களூர்லேருந்து ஃப்ளைட் இருக்குது. நாங்கள் வந்து பெங்களூர்லேருந்து போயிருந்தோம். ஃப்ளைட் டிக்கெட் அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 to 15,000 வரும். எங்களுக்கு 10,000 வந்தது. ஒரு 2 மணி நேரம் அந்த ட்ராவல் டைமிங் வந்து ஆகும். இந்த ஒடிசா நம்ம போய் இறங்கினதுமே அங்கேருந்து வந்து நம்மளுக்கு பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த ஏர்போர்ட்டில் நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு கார் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ நம்மளை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பூரி போகிற வழியில் ஒரு சில இடங்கள் இருக்குது. அதெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு தான் நம்ம வந்து போவோம். அதில் முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தோம்னா தௌலகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா புத்தருக்கான ஒரு நினைவு சின்னம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை ஏன் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலிங்க போர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல லட்சம் மக்களை வந்து ஒரே இடத்துல கொண்டு குவிச்ச ஒரு போர் தான். இந்த மாதிரி ஒரு போர் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தருக்காக அங்கே வந்து ஒரு அமைதி நினைவு சின்னம் வந்து கட்டியிருக்காங்க. அதே இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவனுக்காக ஒரு கோயிலும் வந்து இருக்குது. அந்த கோயில் உள்ளே நம்ம போய் வணங்கிட்டு வெளியே வரும்போது விநாயகர், இன்னும் ஒரு சில கோயில் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்த பார்த்துட்டு நம்ம பூரியை நோக்கி போகும்போது ஒரு 45 நிமிஷம் வந்து நம்மளுக்கு ட்ராவல் டைமிங் ஆகும். அதாவது பூரிக்கு முன்னாடி வந்து சாக்ஷி கோபால் டெம்பிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயில். அந்த இடத்துலையும் நம்ம உள்ளே போய் அந்த கடவுளை வணங்கிட்டு அப்படியே வெளியே வந்து நம்ம தங்க போகிறோம் இல்லையா, அந்த ரூமுக்கு வந்து போயிட்டோம். ஸோ அடுத்த 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு ரூம் ஸ்டே வந்து கொடுத்துருவாங்க. கூடவே பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அப்படியே நம்ம டே 2ல் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு, அதாவது நம்ம தங்கி இருக்கோம் இல்லையா, அங்கேருந்தே வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாதர் டெம்பிள் வந்து இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோயிலுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் எல்லாமே நிறுத்திடுவாங்க. அங்கேருந்து நம்ம ஒன்று நடந்து இல்லை ஆட்டோ ரிக்ஷாவில் தான் வந்து நம்ம போக முடியும். ஸோ ஒரு சின்ன குறுகலான சந்தில் நம்ம சைக்கிள் ரிக்ஷாவில் போகிற அனுபவம் வந்து சூப்பராக இருக்கும். இந்த சைக்கிள் ரிக்ஷாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 100 நம்ம கிட்டேருந்து வாங்குவாங்க. இந்த கோயில்கிட்ட நம்ம போயிட்டோம் அப்படின்னா எக்கச்சக்கமான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த கோயிலுக்காக வருவாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட்டு. இதே மாதிரி மொத்தம் 4 கேட்டு வந்து இருக்குது. மக்களை வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட்டில் தான் வந்து உள்ளே விடுவாங்க. ஸோ இந்த கேட்டு ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு கேட் ஆஃப் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு யானை, சிங்கம், புலி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் வந்து அந்த இடத்துல இருக்குது. கூடவே இந்த கோயிலோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, வெளியே ஒரு மதில் சுவர், உள்ளே ஒரு மதில் சுவர், அதுக்கு உள்ளே நிறைய கோயிலுங்க. அந்த கோயிலுங்களுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெகநாத் கோயில் வந்து இருக்கும். நம்ம ராமேஸ்வரம் எப்படி வந்து ஒரு புண்ணிய ஸ்தலமோ அதே மாதிரி தான் இந்த பூரி ஜெகநாத் டெம்பிளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புண்ணிய ஸ்தலம் தான். ஸோ நம்ம ட்ராவல்ஸ் மூலமாக போயிருந்ததுனால நம்மளுக்கு வந்து ஒரு கைடு வந்துட்டார். அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பக்காவாக கியூலெல்லாம் ரொம்ப நேரம் நிற்க விடாமல் அழகாக உள்ளே கூட்டிகிட்டு போய் சாமி தரிசனத்தை பார்த்துட்டு அப்படியே வந்து வெளியே வந்து நம்மளை ட்ராப் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ இந்த கோயிலுக்குள்ள சன்னதி இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயில் தான். ஆனால் கிருஷ்ணர் மட்டும் இல்லை, அவருடைய தம்பி, அவருடைய தங்கைன்னு சொல்லிட்டு 3 பேரும் அந்த சன்னதிக்குள்ளே வந்து இருப்பாங்க. அதாவது இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன், தம்பி, தங்கைக்காக இருக்கக்கூடிய ஒரு கோயில்னா இதை தான் வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட கோபுரத்தில் கொடி ஏற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா காற்று ஒரு சைடு அடிக்குது இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த கொடி பறக்குமா. இன்றைக்கி வரையிலும் ஏன் அப்படி பறக்குது அப்படின்றது புரியாத புதிராக தான் வந்து இருக்குது. கூடவே உள்ளே வந்து ஏகப்பட்ட ரகசிய அறைகளும் வந்து இருக்குது அப்படின்றாங்க. இந்த கோயிலை கட்டினதுக்கு உதவி பண்ணது நம்மளுடைய தமிழ் மன்னர் தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. முக்கியமாக நம்ம பூரி ஜெகநாத் கோயிலை பார்க்கறதுக்காகவே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எக்கச்சக்கமான மக்கள் வந்து இங்கே வராங்க. குறிப்பாக அந்த தேர் திருவிழா நடக்கும், அந்த டைம்லாம் வந்து நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருவாங்க. ஸோ அப்பயும் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வரோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்வீட் தான் வந்து இங்கே கோயிலுக்குள்ளே வந்து பிரசாதமாக வந்து கொடுப்பாங்க, அதாவது சேல் பண்ணுவாங்க. நம்ம வெளியும் நிறைய கடைகள் இருக்குது, அங்கே வந்து வாங்குறதுனால வாங்கிக்கலாம். இப்போ இந்த கோயிலை பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு 1 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா கொனார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வந்து வரும். அந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா
சன் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியனுக்காக கட்டப்பட்ட முதல் கோயில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் சரி சூரிய கடவுளுக்காக ஒரு கோயில் இருக்குது. அதே மாதிரி இந்தியா முழுக்க ஒரு சில கோயில்கள்லாம் வந்து இருக்குது. இந்த கோயில் உள்ள நம்ம போகிறதுக்கு 40 ரூபாய் என்ட்ரி டிக்கெட்டு. இங்கேயுமே நம்மளுக்கு கைடு ப்ராப்பராக வந்து இருப்பாங்க. ஸோ இந்த கைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ப்ராப்பராக உள்ளே கூட்டிட்டு போவார். உள்ளே கூட்டிட்டு போய் ஒரு சின்ன செக்இன் இருக்கும். அதை முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போயிட்டு இந்த கோயிலை பற்றி A to Z சுற்றி வர வரலையும் நம்மளுக்கு வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடன நாட்டியாலியா மண்டபம். ஸோ இது வந்து மேல் அந்த கூரை இருக்கும் இல்லையா, அது வந்து இடிச்சிட்டு இருக்கு. அப்படியே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் தான், கதவே இருக்காது, எல்லாமே க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா பின்னாடி தான் வந்து கோயில் கோபுரம் இருந்தது, அந்த சன்னதி இருந்தது, அது எல்லாமே வந்து இப்போது இல்லை, அதாவது டேமேஜ் ஆகி இடிஞ்சிட்ருக்கு. இந்த கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கடவுள் கிடையாது, பூஜை வந்து பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி இங்கே வந்து பார்ப்பாங்க. இந்த கோயிலோட அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கடவுளுடைய தேர் இருக்கு இல்லையா, அந்த தேர் வடிவில் தான் இந்த கோயிலை வந்து கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 சைடுமே இந்த சூரிய கடவுளோட அந்த திருவுருவ சிலைகள் வந்து நம்ம அங்கே பார்க்கலாம். கூடவே நம்ம மனித தலை, பாம்பு உடம்பு, குதிரை உடம்புன்னு சொல்லிட்டு நிறைய வித்தியாசமான சிலைகளை இந்த கோயிலை சுற்றி நம்ம பார்க்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் மொத்தம் ஒரு சைடு 12, இன்னொரு சைடு 12ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சக்கரங்கள் வந்து அந்த கோயிலை சுற்றி இருக்கும். மொத்தம் 24 சக்கரம். இந்த சக்கரத்தை வச்சே அந்த கால நேரத்தை வந்து நிர்ணயம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம போகும்போதும் டைம் செக் பண்ணோம், கரெக்டாக தான் இருந்தது. ஸோ இந்த கோயிலோட சக்கரம் தான் 10 ரூபா நோட்லேயும் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இது தவிர இந்த கோயில் சுற்றி மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம கலைகள் இருக்கு இல்லையா, அது என்னென்ன வெரைட்டி எல்லாமே இருக்குது அப்படின்றத வந்து தெளிவாக அந்த இடத்துல சிலை மாதிரி செதுக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா அதையும் வந்து பார்க்கலாம். இந்த கோயிலை நம்ம பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வெளியே வந்தோம் அப்படின்னா சந்திரபாகா பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் மக்களோட ஃபேவரட் ஸ்பாட் கூட. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதாவது தண்ணிக்குள்ளே விளையாடுற மாதிரியான அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கேம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதேமாதிரி கரையில் விளையாடக்கூடிய அந்த ஏடிவி, அந்த குதிரை சவாரி, இது எல்லாமே வந்து நிறையவே அங்கே இருக்குது. அதையும் வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். இதை பார்த்துட்டு ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம ரிட்டர்ன் வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ராம்சண்டி டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. அந்த ஊரில் சக்தி பீடம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கோயிலோட அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு முன்னாடியே இந்த கோயில் அப்படியே சுற்றி சின்ன பார்க் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இங்கே வர்ற மக்கள் இந்த கோயிலில் கடவுளை வணங்கிட்டு அந்த பார்க்கில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் பீச் இருக்கும், அங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கேருந்து வந்து போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கோயிலோட அமைப்பும் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம தங்கி இருக்கோம் இல்லையா, அப்போ அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பீச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம ஈவினிங் டைமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்மையாலுமே ஒரு ஒர்த்தான பிளேஸு. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக ரம்மியமாக நிறைய அந்த பீச் ஆக்டிவிட்டீஸு, இந்த குதிரை சவாரி, ஒட்டக சவாரி, இந்த மாதிரி எல்லாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். ஸ்ட்ரீட் ஃபுட்டும் நிறையவே இருக்கும். ஈவினிங்கில் பெஸ்ட்டு பிளேஸ் அங்கே வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. கடைசியாக நம்ம ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய லிங்கராஜா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் சிவபெருமானுக்கும் விஷ்ணுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயில் தான். இந்த கோயிலோட அந்த கட்டிடக்கலையே வந்து அவ்வளோ சிக்கலாகவும் நுணுக்கமாகவும் இருக்கும். இந்த கோபுரமே பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த கோயிலுக்குள்ளேயே சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 கோயில்கிட்ட வந்து இது உள்ளேயே வந்து இருக்குது. நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே பார்த்து நீங்கள் ரசிக்கலாம், கடவுளையும் வந்து வணங்கலாம். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 நைட்டு 3 பகல் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் ட்ரிப்பில் தான் நம்ம வந்திருந்தோம். நீங்கள் இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில்லிகா லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான லேக் இருக்குது, அந்த இடத்துக்கு போகலாம். இங்கே வந்து கவர்மெண்ட்டே வந்து போட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5700 சில்லரை வந்து வாங்குறாங்க. 4 பெரியவங்க 2 சில்ட்ரன்ஸ்னு சொல்லிட்டு. இதில் நோ ஷேரிங்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. நம்ம 2 பேர் தான் போகிறோம் அப்படின்னா ஷேரிங் கிடையாது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பர்சன் அப்படின்னா 200 300ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாங்குவாங்க. இந்த போட்டில் நம்ம போகும்போது நிறைய பறவைகளை பார்க்கலாம். அப்புறம் டால்பியன் அதை வந்து நம்ம பார்க்கலாம். அப்புறம் ரெட் கிராப்னு சொல்லிட்டு இந்த நண்டு, சிகப்பு கலர் நண்டு இருக்கு இல்லையா, அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த போட்டிங் போகிறதே வந்து ஒரு 2-3 மணி நேரம் வந்து சூப்பரான ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். அதே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது தவிர அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயிரியல் பூங்காலாம் வந்து இருக்குது. நிறைய அனிமல்ஸை போய் சுற்றி பார்க்குற மாதிரி அங்கே இருக்குது. அதையும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். 1 2 நைட்டு 3 பகல் இல்லைனா 3 நைட்டு 4 பகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க. இந்த ட்ரிப்பை பொறுத்தவரையும் நம்மளுக்கு யார் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் லிங்க் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்காங்க. அவங்க தான் நம்மளுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் பேக்கேஜ் வந்து பண்ணுறாங்க. இப்போ நான் 2 நைட்டு 3 பகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜில் போயிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,500 ரூபா ஒரு ஆளுக்கு வந்து வாங்குறாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து நம்மளை பிக்கப் ட்ராப் வந்து பண்ணுவாங்க. கூடவே 2 நைட்டு நம்மளுக்கு ஸ்டே பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து கொடுத்துருவாங்க. அங்கே இருக்கக்கூடிய இப்போ சொன்ன இல்லையா முக்கியமான இடங்கள்லாம் வந்து கூட்டிகிட்டு போய் நம்மளுக்கு சுற்றியும் காமிச்சிருவாங்க.
அதாவது நம்ம ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுறதுலேருந்து ரிட்டர்ன் வர வரையும் அந்த கார் நம்ம கூடவே தான் இருக்கும். வித் கைடும் வந்து அப்பப்போ கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு. சரி, ஓகே. இது ஓவராலாக ஒரு தோராயமாக இந்த ஒடிஷாவை போய் நம்ம சுற்றி பார்த்துட்டு வரணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளைட்டு அப்படின்னும் போது நாங்கள் 10,000 ரூபாய்க்கு அப் அண்ட் டவுன் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த பேக்கேஜ் காஸ்ட்டுன்னும் போது ஒரு 12,500 வந்து வரும். இது தவிர லஞ்சு டின்னர் வந்து இருக்குது. ஸோ அது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா செலவு இருக்குது. அதுக்கு ஒருத்தருக்கு ஒரு 7,000 ரூபாய் அப்படின்னு கொண்டா கூட ஒரு 30,000 தோராயமாக வந்து நம்மளுக்கு பட்ஜெட் வந்து தேவைப்படும். இது வந்து ஒரு தோராயமான பட்ஜெட் தான். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய அந்த செலவை பொறுத்து இதை விட நம்மளுக்கு பட்ஜெட் கம்மியாகவும் ஆகும், ஜாஸ்தியும் ஆகும். இப்போ குரூப் ட்ரிப்பெல்லாம் போகிறீங்க அப்படின்னா பேக்கேஜ் காஸ்ட்லேருந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அப்போது இன்னும் வந்து நம்மளுக்கு பட்ஜெட் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவை பொறுத்தவரையிலே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.